எல்லோருக்கும் வணக்கம். பொதுவா ஜாதகம், ஜாதகத்துல எப்படி பலன் சொல்றது? இந்த தடுமாற்றம் எல்லாருக்குமே இருக்கு. இந்த ஆரம்ப காலகட்டத்துல ஜாதகம் படிக்கிறவங்களுக்கு பெரும் போராட்டமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம் எப்படி பார்க்கறது? ஏன்னா படிக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஜென்ரலான ஒரு விதிகள் இருக்கும். ஒவ்வொரு பாவகத்துக்கும், ஒவ்வொரு காரகத்துக்கும் சில விதிகள் இருக்கு. எல்லா விதிகளையுமே இவங்க படிப்பாங்க. படிக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சுருவாங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு, நம்ம ஜாதகத்த பார்க்கும்போது, எல்லா விதியுமே பார்த்து நம்ம பலன் சொல்லணும்னா முடியாது. சரிங்களா? ஜாதகத்துல எல்லா விதிகளும் எல்லா இடத்துக்குமே பொருந்தி வராது. இப்ப நம்ம எப்படிதான் ஜாதகம் பார்க்குறது? அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா? முதல்ல நம்ம என்ன தெரியணும் அப்படின்னா, ஜாதகம் பார்க்க வராங்கன்னா, அவங்களுடைய வயசு. சரிங்களா? 2வது அந்த வயசுக்கு என்ன தசா புத்தி நடக்குது. 3வது அவருடைய கேள்வி என்ன. அதுக்கு நம்ம எந்த பாவகத்தை பார்க்கணும். மொத்தமாவே இருக்கிறது 12 பாவகம். சரியா? அதுல 7 நவகிரகங்கள் இருக்கு. சரியா? நவகிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு அதை பார்க்க போறோம். அடுத்தது கோச்சாரம். கோச்சாரத்துல நவகிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, இந்த 2 விஷயத்தையும் மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணி தான் நம்ம பலன் சொல்லணும். அப்புறம் கிரகங்களுடைய பார்வை. கிரகங்கள் அசுப கிரகங்கள் இருக்கு, சுப கிரகங்கள் இருக்கு. சுப கிரகங்கள்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? குருவை சொல்லுவோம், வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், தனித்த புதன். சரிங்களா? இவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அசுப கிரகங்கள் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? தேய்பிரை சந்திரன், சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது. சரிங்களா? இப்போ இவங்களுடைய பார்வை கொஞ்சம் கெடுதலான பலனை நமக்கு கொடுக்கும். ஆனா ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க அப்படின்னா, முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது குருவை பார்க்கணும். சரிங்களா? குரு எந்த பாவகத்துல இருக்காரு, அதோட பார்வை எங்கெங்க விழுது, இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். குரு பார்வையில யார் யார் இருக்கா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். குரு பார்வையை நம்ம பார்த்துட்டு அடுத்தது சனியோட பார்வை. சரிங்களா? சனியோட பார்வையை பார்க்கணும். சனியோட பார்வை பார்க்கும்போது ஆயுள் ஜாதகரின் ஆயுள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன கர்மா இந்த பிறப்பு, இந்த ஜாதகருக்கு என்ன கர்மா இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும்னா நம்ம சனியை பார்த்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தெரிஞ்சிடும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது ராகு, கேது. இந்த மொத்தம் அந்த 4 கிரகத்தை தான் பார்க்கணும். மற்ற கிரகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான். அதனால அந்த அளவுக்கு ஒரு மாசத்துல ஒரு ஜாதகருக்கு ஒரு ரொம்ப தீவிரமான கெடுபலன்லாம் கொடுக்காது. சரிங்களா? அது நார்மலா உள்ள ஒரு விஷயம். நம்ம அந்த இதெல்லாம் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு வராங்க. இப்போ ஒரு வீடு கட்ட வராங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதம் கட்ட வராங்கன்னா, அதுக்கு நம்ம இந்த மாதம் உள்ள கிரகங்களை நம்ம பார்த்தா போதும். இந்த சூரியன், அப்புறம் புதன், செவ்வாய்லாம் 45 நாள். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஆனால் மற்றபடி ஜென்ரலாக பார்க்க வேண்டியது குருவை பார்க்கணும், சனியை பார்க்கணும், ராகுவை பார்க்கணும், கேதுவை பார்க்கணும். இவங்களுடைய பார்வைகள் எங்கே விழுது. சரிங்களா? பொதுவாக குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு இருக்கு. அதனால குரு பார்க்குற இடம் என்றைக்குமே சுபத்துவம் தான். அதுவும் கோச்சாரத்தில் குரு ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு ராசிக்கும் பேர்ச்சியாகி போவார். அப்போ குருவோட பார்வை ஜாதகருக்கு எந்தெந்த ஸ்தானத்தில் விழுது. உதாரணமாக குரு பார்வை 5, 7, 9ல் விழும். சரிங்களா? அப்போ அந்த ஸ்தான பலம் எப்படி இருக்கு, அந்த 5, 7, 9ங்கிறது எப்போதுமே நல்லா இருக்கும். 2வது சனியோட பார்வை 3, 7, 10. இந்த 3, 7, 10 ஜாதகருக்கு எந்த ஸ்தானத்துல விழுது, அங்க எந்த கிரகம் அமர்ந்திருக்கு, இதை பார்க்கணும். அடுத்தது ராகுகேதுனுக்கு தனிப்பட்ட பார்வை எதுவும் கிடையாது. தான் இருக்கிற இடத்துல அவங்க பார்வையை அவங்க எடுத்துப்பாங்க. மெயினாக அந்த 4 விஷயம்தான் பார்க்கணும். அந்த 4 விஷயத்த நம்ம அந்த ஜாதகத்தில் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். தசாபுத்தி அன்னைக்கு அன்னைக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, ஜாதகருக்கு அன்னைய வயசுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து நம்ம ஓரளவுக்கு நம்ம அலசி பார்க்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும். அதை வந்து அவங்கக்கிட்ட நம்ம வெளிப்படுத்தலாம். 100% வந்து கண்டிப்பாக அது வந்து பொருந்தும் அது. ஆனால் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கிற மாணவர்கள் எல்லோருமே வந்து எப்படின்னா எல்லா விதிகளையுமே பொருத்தாதீங்க. எல்லா விதிகளையும் பொருத்துனீங்கன்னா நீங்கள் குழம்பிடுவீங்க. சரிங்க, எல்லா விதியுமே வந்துட்டு இந்த 12 கட்டத்தில் நீங்கள் பொருத்தி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் குழம்பிடுவீங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் குழம்பிட்டீங்கன்னு வர்றவங்க தான் உங்களுக்கு பலன் சொல்லணும். நீங்கள் அவங்களுக்கு சொல்ல முடியாது. எப்படியா இருந்தாலும் வர்றவங்களுக்கு அதிகபட்சம் 1, 2 அதிகபட்சம் ஒரு 4 கேள்விக்கு மேலே இருக்க போகிறது கிடையாது. எதுக்கு சார் ஜாதகம் பார்க்க வர போகிறாங்க? சரிங்களா? ஒன்று, குழந்தைங்க நல்லா படிக்கலை அப்படின்னா ஜாதகம் பார்க்க வர போகிறாங்க. சரிங்களா? 2வது, வீடு கட்டணும் அப்படின்னா ஜாதகம் பார்க்க வர போகிறாங்க. 2வது, முகூர்த்தம், அதாவது கல்யாணம். சரிங்களா? இந்த மாதிரி நல்ல கல்யாணம், இந்த மாதிரி நல்ல விசேஷங்களுக்கு வர போகிறாங்க. வேற எதுக்கும் வரப்போகிறது கிடையாது. அடிப்படையாக வந்து இந்த 3 அப்புறம் வந்து இன்னொன்று குழந்தை பாக்கியம். சில பேர் குழந்தை பாக்கியம் டிலே ஆகிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 4 விஷயத்துக்கு தான் வந்து எல்லோரும் வரப்போகிறது. இந்த 4 விஷயத்த நம்ம பார்க்க தெரிஞ்சால் போதும். சரிங்களா? நமக்கு தெரிஞ்ச விதிகள் எல்லாத்தையுமே இதில் போட்டு அப்ளை பண்ணி நம்ம குழம்பி அது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் முடியாது. அதனால இந்த 4 விதிகளை பாருங்க. ஒருத்தவங்க வந்து குழந்தைக்குன்னு வந்தாங்கன்னா குருவை பாருங்க. சரிங்களா? 2வது, அவங்க வேலை சம்பந்தமா வராங்க அப்படின்னா சனியை பாருங்க. உடல்நலம் ரொம்ப குறைவாக இருக்கா, அதுக்கும் சனியை தான் பார்க்கணும், செவ்வாயும் பார்க்கணும். சரிங்களா? ஜாதகம் இது எப்படி சொல்கிறது, வர்றவங்களுக்கு வந்து திருமணம் வந்து டிலே ஆகிட்டே இருக்குது, ரொம்ப தாமதமாகவே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா செவ்வாய் சனியை பாருங்கள், ராகுவும் பாருங்கள். நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஒருத்தவங்களுக்கு இல்லைங்கிற விஷயத்த காட்டுறது கேது. சரிங்களா? இல்லைங்கிற விஷயத்த காட்டுறது கேது, இருக்கு அப்படிங்கிறத காட்டுறது குரு. சரிங்களா? இருக்கு கொஞ்சம் லேட்டா கிடைக்குது அப்படின்னா அது சனி. சனினாலே பொதுவாகவே லேட்டு தான், தாமதம் தான், ஆனால் லேட்டு. செவ்வாய் வந்து எப்படின்னா கிடைக்கும், டக்குன்னு கிடைக்கும். அதேமாரி டக்குன்னு கிடைக்கும், அதுமாதிரி டக்குன்னு போயிடும். அதுக்கு வந்து செவ்வாய் வந்து எப்படின்னா ஸ்பீடு, சனி வந்து ஸ்லோ. சரிங்களா? புகழ் சூரியன், சந்திரன் தாய், நல்ல மனசு. சரிங்களா? இப்போ இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு பலன் சொல்லும்போது கண்டிப்பாக அது வந்து ஈஸியாக இருக்கும். அது வந்து வரவங்களுக்கு ஒரு 100க்கு 100 பலன் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் ஜாதகம் அடிப்படையாக பார்க்குறவங்க இல்லை கற்றுக்கிட்டு இருக்கவங்க எப்படி பலன் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவை பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.